இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கனரக வாகன விபத்து தொடர்பில் சாலை பாதுகாப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்லாங்கூர் சுல்தான். கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் குறிப்பாக பாதுகாப்பில் சாதாரணமாக இருக்க வேண்டும் என சாலை பயணர்களுக்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா அறிவுறுத்தியுள்ளார். கற்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று போலீஸ் ட்ரக்கில் மோதியதில் FRU எனப்படும் கழக தடுப்பு பணியாளர்களில் 9 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கடுமையான ஓட்டுநர் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். லோரிகள், பேருந்துகள் மற்றும் பிற கனரக வாகனங்களை நடத்தி வரும் நிறுவனங்கள் தங்களது ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது கடுமையான மதிப்பீட்டு செயல்முறைகளை செயல்படுத்த வேண்டும். கனரக வாகன ஓட்டுநர்களும் அவர்களின் உதவியாளர்களும் இதற்கு முன் கடுமையான விபத்து போன்ற பின்னணியை கொண்டிருக்காமல் அவர்கள் பொறுப்பானவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என சமூக வலைதளத்தில் சுல்தான் ஷரஃபுடின் பதிவிட்டுள்ளார். மைகியாஸ்க் 2.0 செலவின அதிகரிப்பு சர்ச்சை. KPKT விளக்க அறிக்கை. மைகியாஸ்க் 2.0 திட்டத்தின் கீழ் கியாஸ்க் விற்பனை கூடாரங்களின் விலை ஒவ்வொன்றும் 25,000 ரிங்கிட்டுக்கு அதிகரிப்பது சமூக வலைதளவாசிகள் மத்தியில் சர்ச்சையாக்கி உள்ளது. இதையடுத்து வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் KPKT தனது ஃபேஸ்புக் பக்கம் வாயிலாக அதற்கு உரிய விளக்கம் அளித்துள்ளது. சிறு வணிகர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த கியாஸ்க் கூடாரங்களில் குறிப்பிடத்தக்க வடிவமைப்பு மேம்பாடுகள் செயல்பட்டுள்ளன. அதிக சூரிய ஆற்றல் திறன், LED விளக்குகள் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட மின் அமைப்புகள் மற்றும் பயனர் தோழமை வடிவமைப்பு ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. இவை அனைத்தும் குறு சிறு தொழில் முனைவோருக்கு நிலையான வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு விளக்கியது. இதன் காரணமாகவே செலவு தலா 25,000 ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இருப்பினும் வாடகை விகிதம் குறைவாகவே உள்ளது. மாதத்திற்கு 300 ரிங்கிட்டை அது தாண்டவில்லை. தவிர வியாபாரிகளுக்கு 6 மாத வாடகை விலக்கு சலுகையும் வழங்கப்படுவதை KPKT சுட்டிக்காட்டியுள்ளது. பந்திங் சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது லோரி மோதியது, ஆடவர் மரணம். ஜாலான் பந்திங் KLIA சாலையில் போக்குவரத்து சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்புறம் லோரி மோதியதில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது. அந்த மோட்டார் சைக்கிளோட்டியும் லாரியும் KLIA விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த வழியில் நேற்று நண்பகல் மணி 1:30 அளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் லோரியின் அடியில் சிக்கிக் கொண்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்பர் ரசி தெரிவித்தார். 40 வயதுடைய மோட்டார் சைக்கிளோட்டி கடுமையான காயம் அடைந்ததை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு தொழில்நுட்ப பரிசோதனைக்காக லோரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பிற்காக மெக்டொனால்ட்ஸ் லாரியை வரவழைத்த சவுதி அரேபிய அரசு. இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வளைகுடா நாட்டிற்கான பயணத்தை மேற்கொண்ட போது சவுதி அரேபிய அரசு அவருக்காக நடமாடும் மெக்டொனால்ட்ஸ் லாரியை ரியாத்திற்கு வரவழைத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ட்ரம்ப் இதற்கு முன்பு பலமுறை மெக்டொனால்ட்ஸ் தனக்கு மிகவும் பிடித்த துரித உணவு என்பதை வலைதளங்களில் ஆங்காங்கே பதிவிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் ட்ரம்ப் பெரும்பாலும் தனது விமான பயணத்தின் போது மெக்டொனால்ட் உணவுகளையே உட்கொள்ளும் விவரங்களும் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் டயட் கோக் அவருக்கு மிகவும் பிடித்த பானம் எனவும் ஒரு நாளைக்கு 12 பாட்டில்களுக்கு மேல் அவர் அதை அருந்துவார் எனவும் கூறப்படுகின்றது. சலவை இயந்திரங்களில் பணத்தை திருடி வந்த திருடன் சுட்டுக்கொலை, மேலும் 8 பேர் கைது. இன்று விடியற்காலை 4:05 மணியளவில் போலீசாருடன் நடந்த மோதலில் தொடர்ச்சியாக சலவை இயந்திரங்களை உடைத்து பணத்தை கொள்ளையிட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் ஹம்சா அகமது உறுதிப்படுத்தினார். இதற்கு முன் சந்தேகத்திற்குரிய BMW கார் ஒன்று பயன் லபாஸ் ஜாலான் லிந்திங் புகிட் ஜம்பனில் சென்றதை தொடர்ந்து குற்றச்செயல் துடைத்தொழிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் ரோந்து கார் அதனை பின்தொடர்ந்து சென்றது. அப்போது அக்காரில் இருந்த ஆடவன் திடீரென தனது காரை நிறுத்தி
போலீஸ்காரர்களை நோக்கி சுடத் தொடங்கியதால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போலீஸ் குழுவினர் பதிலுக்கு சுட்டதால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த சந்தேக பேர்வழி இறந்தான். அந்த நபரின் காரிலிருந்து ஒரு துப்பாக்கி, 3 தோட்டாக்கள், இரும்பு பாறாங்கத்தி, வீடு உடைக்க பயன்படும் பொருட்கள், மீதாபேத்தமைன் போதைப் பொருள் உட்பட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சுட்டுக் கொல்லப்பட்ட 36 வயதுடைய ஆடவன் இதற்கு முன் 19 குற்ற செயல்கள் மற்றும் 15 போதைப் பொருள் குற்ற செயல் பின்னணியை கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 7 ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்ணையும் கைது செய்தனர். தெலங்கானாவில் பழத்தோட்டத்தில் சுற்றித் திரிந்த சூரிய கரடி பிடிக்கப்பட்டு காட்டில் பாதுகாப்பாக விடப்பட்டது. நேற்று சுங்கை டோங் கம்போங் பெலாங்கில் உள்ள ஒரு பழத்தோட்டத்தில் 90 கிலோ எடையுள்ள சூரிய கரடி ஒன்று பிடிபட்டுள்ளது. கடந்த மே 8ஆம் தேதி அப்பகுதியில் ஒரு ஆண் கரடி சுற்றித் திரிவது குறித்து தனது துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாக தெலங்கானா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை இயக்குனர் லூ கீன் சியாங் கூறினார். அந்த புகாரை தொடர்ந்து பெர்ஹிலிதான் அதிகாரிகளால் வைக்கப்பட்ட பொறியில் சிக்கிய கரடியை மீண்டும் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் விட்டது. ஒரு ஆரோக்கியமான சூழலை குறிக்கின்றது என்றார் அவர். மேலும் காட்டு விலங்குகள் தங்கள் தோட்டங்களுக்கு வருவதை தடுக்க தோட்ட உரிமையாளர்கள் தங்கள் பண்ணைகளை சுத்தம் இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிலானில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் லக்ஷ்மிதா வாக் புத்திக் மாபெரும் திறப்பு விழா. ஏயோன் புக்கிட் ராஜா கிளாங்கில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் லக்ஷ்மிதா வாக் புத்திக் புதிய விற்பனை நிலையம் மிகவும் பிரம்மாண்டமான திறப்பு விழா கண்டது. திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த நிகழ்வுகளுக்கான பல்வேறு வகையான புடவைகள், மணப்பெண்களுக்கான உபகரணங்கள், ஆண்களின் திருமண வேட்டி சட்டைகள், பிரம்மாண்ட குர்த்தி வகைகள், பெண்களுக்கான பல வகையான லெஹங்கா உடைகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற உடைகளுக்கும் கிடைக்கும் வண்ணம் ஏராளமான தேர்வுகள் இங்கு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லக்ஷ்மிதா வாக் புத்திக்கின் பிரம்மாண்ட திறப்பு விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ராகா உதயா மற்றும் சம்பா ராக் மன்னர் டாக்கி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விருந்தினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் லக்ஷ்மிதா வாக் புத்திக்கின் கலெக்ஷன்களை பார்த்து பிரமித்து போயினர். இந்த பிரம்மாண்ட திறப்பு விழாவை முன்னிட்டு குறைந்தபட்சம் 200 ரிங்கிட்டுக்கும் பொருட்கள் வாங்குவோருக்கு 100 ரிங்கிட் பெருமானமுள்ள அழகிய புடவை பரிசாக வழங்குகிறது கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம். இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலில் இந்தியாவின் கையே மேலோங்கியது. பாகிஸ்தானுக்கே சேதாரம். நியூயார்க் டைம்ஸ் தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்கள் நீடித்த ஆண்மைய மோதலின் போது இந்திய ராணுவத்தின் கையே ஓங்கி இருந்தது. பாகிஸ்தானை தாக்கிய இந்தியாவுக்கே அதிக வாய்ப்புகள் இருந்ததோடு குறிப்பிட்ட இலக்கை அது நினைத்தபடி தாக்கியுள்ளதாக பிரபல நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து இந்தியா திட்டமிட்டு தாக்கியதில் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. துணைக்கோள படங்களே அதற்கு ஆதாரமாக இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் கூறியது. இந்தியாவின் துல்லிய தாக்குதலால் பாகிஸ்தானின் பொலாரி விமான தளம், நூர்கான் விமான தளம், ராவல்பிண்டி விமான தளம் ஆகியவை பலத்த சேதமடைந்தன. தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காட்சிகளை துணைக்கோள கேமரா படம் பிடித்துள்ளதில் அச்சேதங்கள் தெல்ல தெளிவாக தெரிகின்றன. டிக்டாக் நேரலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபலம். மெக்சிகோவில் பரபரப்பு. கடந்த திங்கட்கிழமை இரவு மெக்சிகோ சபோபனில் உள்ள தனது சலூனிலிருந்து டிக்டாக் நேரலையில் உரையாடி கொண்டிருந்த டிக்டாக் பிரபலம் வலேரியா மார்கஸ் திடீரென்று சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பின் தொடர்பவர்களை கொண்ட மார்கஸ் தனது ரசிகர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுடப்பட்டு ரத்தம் வழிய சரிந்து விழும் காட்சி பதிவாகியுள்ளது. சம்பவத்திற்கு பிறகு அவரின் டிக்டாக் நேரலை மர்ம நபர் ஒருவால் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய நாட்டு சபையின் அறிக்கையின்படி மெக்சிகோவில் குறிப்பாக சபைபர் நகரில் பெண் கொலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் மெக்சிகன் அதிகாரிகள் இக்கொலை தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருவதோடு மனித உரிமை ஆர்வலர்களும் பெண் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11 வயது மகனை கத்தியால் குத்திய ஆசிரியர் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த மே 2ஆம் தேதி கம்போங் பங்குல் சே டோலில்
தனது 11 வயது மகனை கத்தியால் குத்தி காயப்படுத்திய ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். முன்னதாக 47 வயதான அஸ்ரால் ஃபண்டி அப்சுகி எனும் அந்த ஆடவர் தனது மகனை காய்கறி கத்தியை பயன்படுத்தி மார்பு மற்றும் வயிற்றில் 2 முறை குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தனது குற்றத்தை அந்நபர் மறுத்துள்ளார். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட ஆடவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மனநல சிகிச்சையை பெற்று வருவதாகவும் தனது மனைவியை 3வது முறையாக விவாகரத்து செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழக்கை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரின் தற்போதைய மனநிலையை பரிசோதிக்க மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார்.